வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கங்கா அக்ரோவலோட ரிவ்யூ தான். ஸோ இது வந்து கேப் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் யான். கேப் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஆனால் இது வந்து தி ஸ்மார்ட் காப் யான். ஸோ வினி அப்படின்ட்டு இது வந்து பிளெண்டட் தான். 90% அக்ரலிக், 10% ஊல். இதோட நெட் வெயிட் வந்து 80 கிராம் தான். இதோட ப்ரைஸ் வந்து 115 போட்டிருக்காங்க. நான் வாங்கும் போது 90-95 ருபீஸ் சம்திங் அரௌண்ட் அதுக்குள்ளே தான். இதோட வெயிட் வந்து சொல்லிவிட்டேன் 80 கிராம். ஸோ இது வந்து நீங்கள் நெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 6 mm ஹூக் யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் நீங்கள் க்ரோஷே ஹூக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 6.5 mm ஹூக் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது இந்த கேப் பண்ணுறதுக்காக 5.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ணேன். எதுக்கு யூஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா பல்கி 5 இது வந்து நம்ம வந்து 5 பல்கி பாருங்கள். இது வந்து நான் 2 தான் வாங்கினேன், 1 முடிஞ்சிருச்சு, செகண்ட் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நூல் வந்துட்டு மல்டி கலரில் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். இது வந்து சைஸ் வந்து என்ன பாருங்கள், நல்லா பல்கியாக இருக்கும். ஆனால் இது பேசிக் லெவலில் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இது பின்னும் போது கொஞ்சம் இது வந்து மாட்டிக்கும். இது எதனாலன்னா இது மாதிரி இருக்கும் பாருங்கள், தனித்தனியாக இது மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றோட சான்சஸ் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சின்ன விஷயம் தான். பட் நீங்கள் 6.5 mm 7 mm அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா மாட்டிக்காது. பட் இதுக்கு வந்து நம்ம 5.5 mm to 6.5 mm இல்லை 7 தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்புறமா இதில் வந்துட்டு என்னன்னா, மற்ற நூலில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த மேலே கொஞ்சம் திட்டு இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும் இல்லையா, அது மாதிரி இதில் இருக்காது. பாருங்கள், ரொம்ப தெளிவாக மேலே இது மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த கேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது, அது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ரிப்டு டைப் போட்டு இது வந்து நான் ஹாஃப் டபுள் க்ரோஷேல யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 5.5 எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, இதுக்கு பர்டிகுலராக இந்த நம்ம கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். நம்ம வந்து ஹுக் சைஸ் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் நெருக்கமாக. பட் இதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதுக்குன்ட்டு 4 mm 3 mm எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 5.5 mm கொஞ்சம் நல்ல நெருக்கமாக நல்லாயிருக்கும். பேட்டர்ன் வந்து இது மாதிரி வரும், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வாட்டரில் போடும்போது இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம வந்து யான் குரோஷே பின்னுறோம் அப்படின்னா தண்ணி போட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும். இந்த யான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் எங்கே வாங்கினா விட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்புறம் நிறைய ஆன்லைன் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே கூட பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் 1 day ப்ராஜெக்டில் ஈஸியாக முடிச்சிடலாம் கேப் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சிம்பிள். வேறு எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இது மாதிரி பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். இது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கேப் வந்து மல்டி கலர்ஸில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 1 day ஈஸியாக முடிஞ்சிடும், பல்கியாக இருக்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப நல்லா பிடிச்ச எனக்கு இந்த கங்கா பெனி கேப் யான் தான், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இன்னும் என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய். ரெட் கலர்